ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல். எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை கரப்பாம்பூச்சி பள்ளி தொல்லை தான். இந்த கரப்பாம்பூச்சிக்காக வெளியில இருந்து நம்ம லிக்விடெல்லாம் வாங்கிட்டு வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுவோம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப அது வந்துகிட்டே தான் இருக்கும். ஒரே அடியாவே கரப்பாம்பூச்சி அழிக்கிறதுக்கு நான் சொல்ற இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கரப்பாம்பூச்சி அதிகமாக இருக்கக்கூடிய இடம் கிச்சன் தான். கிச்சன்ல இருந்து குஞ்சு பொறிச்சு அது எல்லா பக்கமுமே பரவ ஆரம்பிச்சிடும். கரப்பாம்பூச்சி ஒரு நாளைக்கு 40 முட்டை இடும்னு சொல்றாங்க. நம்ம நினைச்சுக்குவோம் ஒரு கரப்பாம்பூச்சி முட்டையிலிருந்து ஒரு குட்டி தான் வெளியில வரும். அப்படி இல்ல, ஒரு முட்டையில இருந்து 15 to 20 கரப்பாம்பூச்சி வெளியில வரும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு லிக்விட் இருந்தா போதும், உங்க வீட்டுக்குள்ள ஒரு பள்ளி கரப்பாம்பூச்சி கூட இருக்கவே இருக்காது. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க வீட்டுல கரப்பாம்பூச்சி பள்ளி தொல்லை அதிகமா இருக்குதா? இந்த பொருள் இருந்தா போதுங்க, ஒரு கரப்பாம்பூச்சி கூட உங்க வீட்டுக்குள்ள இருக்கவே இருக்காது. இதுக்கு மெயினான ஒரு பொருள் என்ன அப்படின்னா மாத்திரை. எக்ஸ்பெரியான மாத்திரை இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா காய்ச்ச மாத்திரை, தலைவலி மாத்திரை இருந்தாலும் எடுத்துக்கோங்க. ஒரு பேப்பர் எடுத்துருக்கிறேன். இந்த மாத்திரையை அந்த பேப்பரில் வச்சுட்டு இதை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இடிக்கல் வச்சு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாத்திரைக்கு ஒரு கரப்பாம்பூச்சி கூட நம்ம வீட்டு பக்கம் வரவே வராதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மாத்திரையை நல்லா பவுட்ரு பண்ணி தட்டி எடுத்தாச்சு. இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இந்த கரப்பாம்பூச்சி பள்ளி தொல்லைக்காக நம்ம கடையிலலாம் ஸ்ப்ரே வாங்கிட்டு அடிப்போம். அதில் நிறைய கெமிக்கல் சேர்த்துருக்கிறதுனால நமக்கே கொஞ்சம் பயமாக இருக்கும். மூச்சு திணறலாம் வர ஆரம்பிச்சிடும். குழந்தைங்க இருக்கிற வீட்டிலலாம் அந்த மாதிரி ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறது ரொம்ப பயமானது. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம வீட்டுக்குள்ள ஒரு கரப்பாம்பூச்சி கூட இல்லாமல் நம்ம அழிச்சிடலாம். ஒரு 6 to 7 மிளகு எடுத்துருக்கிறேன். இதை ஒரு இடிக்கல்ல சேர்த்துட்டு இந்த மாதிரி 1-2 தட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதையும் இந்த பவுலில் சேர்த்துக்கலாம். டெட்டால் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 மூடி டெட்டாலும் இது கூட சேர்த்துக்கலாம். டெட்டாலோட ஸ்மெல்லும் கரப்பாம்பூச்சிக்கும் பல்லிக்கும் பிடிக்கவே பிடிக்காது. ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சமாக காப்பித்தூள் எடுத்திருக்கிறேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இது எல்லாம் நல்லா கரையிற மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துருக்கிறேன். அதில் இதை சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இல்லை அப்படின்னா ஜூஸ் பாட்டிலாம் இருந்ததுன்னா அதில் சின்ன சின்ன ஓட்டைகள் போட்டு அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்ப்ரே பாட்டில் ஊற்றுனது போக கொஞ்சம் மீதம் இருக்குல்ல, இதை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் எடுத்துருக்கிறேன். மீதம் இருக்கிற இந்த லிக்யூடில் இந்த டிஷ்யூவை நல்லா உருண்டையாக உருட்டிட்டு அதில் டிப் பண்ணி இன்னொரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். உங்ககிட்ட டிஷ்யூ இல்லை அப்படின்னா நியூஸ் பேப்பர் கூட எடுத்துக்கோங்க. பால் மாதிரி உருட்டிட்டு இந்த லிக்விடில் நல்லா நனைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற எல்லா பொருளுமே பல்லிக்கும் கரப்பாம்பூச்சிக்கும் பிடிக்கவே பிடிக்காதுங்க. இந்த ஒரு லிக்விட் மட்டும் இருந்தாலே போதும், உங்கள் வீட்டு பக்கமே ஒரு கரப்பாம்பூச்சி பல்லி கூட வரவே வராது. இதுக்காக விலையும் இருந்த ஸ்ப்ரேயெல்லாம் வாங்கி நம்ம அடிக்கணும்னு தேவையில்லை. அதில் அதிக கெமிக்கல்லாம் இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம பல்லி கரப்பாம்பூச்சியை அழிச்சிடலாம். டிஷ்யூவை இந்த மாதிரி லிக்விடில் நல்லா நனைச்சி எடுத்துக்கிட்டேன். இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கரப்பாம்பூச்சி அதிகமாக வாழக்கூடிய இடம் கிச்சன் தான். கிச்சனில் மளிகை டப்பாலாம் வச்சுருக்க பக்கத்தில் கரப்பாம்பூச்சி ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த ஒரு பாலை நீங்கள் போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா கரப்பாம்பூச்சி இந்த வாடைக்கு பக்கமே வரவே வராது. இந்த ஸ்மெல்லை அது சுவாசிக்கும் போது அது இறந்தே போயிடும். குட்டி குட்டி கரப்பாம்பூச்சிலாம் உங்கள் வீட்டில் அதிகமாக இருக்குது அப்படின்னா எல்லாமே அழிஞ்சு போயிடும். மளிகை டப்பா பக்கத்தில் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. அதேமாரி நைட்டு கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அடுப்புக்கு கீழேயும் இந்த மாதிரி போட்டு விட்டுக்கோங்க. ஃப்ரிட்ஜு, வாஷ் மிஷின் வச்சிருக்க இடத்துக்கு கீழேயும் இந்த மாதிரி போட்டு விட்டுக்கோங்க. கிச்சன் சிங்குக்கு கீழே தண்ணி போகிற இடத்துல கரப்பாம்பூச்சி அதிகமாக இருக்கும். அந்த இடத்துல இந்த மாதிரி 2 பாலை போட்டு விட்டுக்கோங்க. ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சிருக்கோம்ல, அந்த லிக்விடை கிச்சன் கவுண்டர் டாப் மேலே இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த வாடைக்கு கரப்பாம்பூச்சி வரவே வராது. அதேமாரி டியூப் லைட் பக்கத்துலலாம் அதிகமாக பல்லி இருக்கும் நைட்டு டைம்லலாம். அப்போ இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த பல்லியும் வரவே வராது. கிச்சன் சிங்கிலையும் நைட்டெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்க வீட்டுக்குள்ள ஒரு பல்லி கரப்பாம்பூச்சி கூட வராதுங்க. இதை தொடர்ந்து 1 வாரம் செஞ்சு பாருங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். பல்லி கரப்பாம்பூச்சி அழிக்கிறதுக்கு இன்னொரு டிப்ஸும் சொல்லியிருக்கேன். இதையுமே செஞ்சு பாருங்க. இனிமேல் நீங்க கடையிலலாம் ஸ்ப்ரே வாங்கி யூஸ் பண்ணவே மாட்டேங்க. வீட்டிலேயே ரெடி பண்ணிடுவாங்க, எந்த ஒரு செலவும் இல்லாம. ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துருக்கிறேன். இதில் ஒரு நாப்தலின் பால் 1 எடுத்து வச்சுக்கிறேன். அதாவது பாச்சா உருண்டைன்னு சொல்லுவோம்ல, இது. இந்த வாடை கரப்பாம்பூச்சிக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. இது கூடவே ஒரு கற்பூரத்தோட வாடையும் பல்லிக்கும் கரப்பாம்பூச்சிக்கும் பிடிக்கவே பிடிக்காது. இப்போ இது 2ஐயும் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். பவுட்ரு பண்ணிவிட்டு இது கூட இன்னொரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம். அதாவது மாத்திரை. நான் சொன்ன மாதிரி எக்ஸ்பெரியான மாத்திரை இல்லை அப்படின்னா தலைவலி, காய்ச்ச மாத்திரை இருந்தால் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு மாத்திரை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா தட்டி
தட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த 3 நல்லா பவுடர் ஆகுற மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். தட்டி எடுத்த இந்த பவுடரை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இந்த 3 பொருளும் சேரும்போது ஒரு கரப்பாம்பூச்சி பல்லி கூட நம்ம வீட்டுக்குள்ளே இல்லாமல் நம்ம அழிச்சு எடுத்துடலாம். ஒரு பவுலில் சேர்த்தாச்சு. இப்போ இது கூட ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம். அதாவது கம்ஃபர்ட். நம்ம துணியெல்லாம் வாசனையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சேர்ப்போம்ல, அதுதான். அதில் ஒரு 1/4 மூடி இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அது நல்லா கரையணும், அந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்குவோம். கரப்பாம்பூச்சியை அழிக்கக்கூடிய ஒரு மேஜிக்கான லிக்விடு ரெடி ஆயிருச்சுது. இந்த லிக்விடு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். இந்த லிக்விடு 15 நாளைக்கு ஒரு டைம் மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா போதும். தொடர்ந்து ஒரு 2 வாரம் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். ஒரு ஜூஸ் பாட்டில் எடுத்திருக்கேன். அதோட மூடியில் சின்ன சின்ன ஓட்டைகள் போட்டு எடுத்துருக்கிறேன். இப்போ இதில் இந்த லிக்விடை ஊற்றிக்கலாம். கரப்பாம்பூச்சி அழிக்கக்கூடிய மேஜிக்கான லிக்விடு ரெடி ஆயிருச்சுது. இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நைட்டு கிச்சனெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அந்த கவுண்டர் டாப்பில் இந்த தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி கிச்சன் சிங்குக்குள்ளேயும் அந்த தண்ணி போகிற இடத்துல பார்த்து இந்த லிக்விடை நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. கிச்சன் சிங்குக்குள்ளே அந்த தண்ணி போகிற அந்த டியூப் பக்கத்துலேயும் இந்த தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாம். டியூப் லைட்டு பக்கத்தில் நிறையா பல்லி இருக்கும். அந்த இடத்துலையும் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த வாடைக்கு ஒரு பல்லி கூட வரவே வராது. அதே போல் கேஸ் ஸ்டவ்வுக்கு கீழோடி பீரோல் பக்கத்தில் உங்களுக்கு எந்தெந்த இடத்துலலாம் கரப்பாம்பூச்சியோட தொல்லை அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல ஃபுல்லாக இந்த தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. ஒரு பல்லி கரப்பாம்பூச்சி கூட உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கவே இருக்காதுங்க. இதை நீங்கள் 1 வாரம் to 2 வாரம் மட்டும் கண்டினியூஸாக செஞ்சு பாருங்கள். 100% நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இன்றைக்கி பார்த்த கரப்பாம்பூச்சி பல்லியை ஒழிக்கக்கூடிய இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் நிறைய இருக்குது. நம்ம சேனலை பார்க்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த டிப்ஸ் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.